ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு டில்சன்ஸ் வேர்ல்ட் அண்ட் இனி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாப்கார்னுக்கு பேர் வந்து சில்லி சர்ப்ரைஸ் ஃப்ளேவர்னு இருக்குது. ஓகே வாங்க செய்யலாம். 3 மினிட்ஸில் வெந்துருமா. இந்த வீடியோ ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். குக்கர் இருக்குது. குக்கர் காலியாக இருக்குது. பற்ற வைக்கலாம். லைட்டர் ஒழுங்காகவே இல்லை கைஸ். 1 மினிட் இப்போ வரும். நாளை வந்துடுச்சு. ஒரு வழியாக வந்துவிட்டது. வெச்சோனே பாப்கார்னை போடக்கூடாது. நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இதை என்னடா கருகிற நாற்று அடிக்குது பார்த்துக்கோங்க. குக்கரு 1 மினிட் இருக்குது. எங்கே இருக்குது சீசர்? ரைஸ் சூடே இருக்கும். இப்போ போட்டு டப்பு டப்பு மூடிடணும். சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. திறந்து பார்த்தா கொட்டியாச்சு உள்ள. ஓகே கொஞ்ச நேரம் போனோன்னே போயிடுது கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம ஃபுல் ஃப்ளேம் தான் வச்சுருக்கோம். எப்பத்துலேருந்தோ காமிச்சிட்டு தான் இருக்கேன். நம்மளுக்கு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ், அந்த தேவையான மசாலாஸ் அதெல்லாமே பார்த்துக்கலாம். அப்பப்போ கரண்டி விடணும். அதுக்கு நம்ம வந்து கரண்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எந்த கரண்டி எடுத்திருக்கேன் தெரியும் நல்லா. சவுண்டு கேட்குதா? உள்ளேருந்து கேட்குது. உங்களுக்கு கேட்குமான்னு தெரில, ஆனால் எனக்கு கேட்குது. நம்ம மசாலாலாம் பார்க்கலாம். ப்ளீஸ் பொரிய ஆரம்பிச்சிடுறேன். சவுண்டு இருங்க. சவுண்டு காமிச்சோன்னே கேட்குதா? இல்லை பொரியுது. வெளியே ஒன்று வந்துடுச்சு. ஆஹா ஆஹா சுடுதே பாருங்க. டிப் போட்டலாம். இப்போ வந்து ஒரு வாட்டி கலரி விடணும். நெடியாக இருக்குது. ஸோ பொறிஞ்சி முடிச்சிடுச்சு. ஆஃபும் பண்ணியாச்சு. எடுத்து பார்க்கலாமா என்ன இருக்கு. சரி இப்போ டப்புன்னொன்னா நான் அப்படிந்துருவேன். சில்லின்றதுனால கைஸ் ரொம்ப நெடியாக இருக்குது. பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் வந்திருக்கு. ஆனால் நிறைய வந்திருக்கு ஒரு பேக்கெட்டில். நம்ம எங்கே போட்டோம்? கைஸ் மூடியே வைக்கலாம் கைஸ். எத்தனை கீழே போயிருக்கு. அங்கே ஒன்று. மசாலா பார்த்துடலாம் கைஸ். அதில் போட தேவையானது இதெல்லாம் இவனுங்க 3 பேரும் தான். இதில் வந்து மிளகா பொடி, உப்பு, இதில் வந்து என்ன பொடி இருக்குதுன்னு பார்க்கணும். மஞ்சள், இது 3 போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க ஒன்று நான் திறந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகா பொடி போட்டுக்கலாம். பாப்கார்னுக்கு இவ்வளோ போதும். போட்டு மூடி வைக்கலாம். இது எடுக்கலாம். உப்பு வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் அஞ்சுன்ற மாதிரி உப்பில் விளையாடக்கூடாது. இது போதும் கைஸ். முடிச்சதுக்கப்புறம் இதை போட்டுக்கிட்டு இது என்னடா மூட முடியும். அடுத்து இதை எடுத்துடணும். இது பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் த டேஸ்ட் கைஸ். ஓகே உள்ள மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஓகேப்பா இவ்வளோ மஞ்சத்தூள் அந்த இதுக்கு போதும். அவ்வளோதான் போட்டுட்டு மூடி வச்சுப்போம்.
எல்லாத்தையும் கையாலேயே மிக்ஸ் பண்ணிடலாம். அது ஏற்கனவே சில்லி, இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் வேறு பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ குக்கரை இறக்கி வச்சிடலாம். போதும். இது உள்ள போட்டுடலாம். இல்லை கொட்டிட்டு நல்லா இப்படி ஆட்டிடலாம். இருங்க, அதை ஆட்டுறது உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியலண்ணா, தெரியவாங்க. வாசனை தூக்குது. அப்படியே பிடிச்சிட்டு கொடுது, செம்மையாக கொடுது. ஒரு தப்பு பண்ணிட்டோம். பக்கத்தில் கரண்டியை வச்சுக்கிட்டு இது வைக்கின்றோம். ஆஹா, சமாசம். இது என்னோட 3வது சமையல் வீடியோ. வாசனை வருது. நல்லா கிண்டி விட்டுக்கணும். இந்த மசாலாலாம் இறங்கணும் உள்ளே. அதில் உள்ளே இறங்கி நான் சொல்கிற அளவில் சொல்கிற குவான்டிட்டியில் 10 ரூபா பேக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிஜமாலே சூப்பராக இருக்கும். ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக பண்ணி முடித்து எல்லாத்தையும் டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போது ரிவ்யூவுக்கு வந்து எங்கள் அப்பா தான் வரப்போகிறாரு. எங்கள் அப்பா தான் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுதடி. நல்லா இருக்கா? ஓகே, ரெடி. மசாலா வந்து சூப்பராக இருக்குது. மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. கொஞ்சம் காரம் கம்மி பண்ணலான்னு தோணுது. அவ்வளோதான் கைஸ். அண்ட் நாளைக்கு சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது டில்சன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறனாலும் லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.